சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு அதாவதுன்னா சும்மா விட மாட்டேன். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காலப்போக்கில் பெரிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது. இதனால் பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருவர் தலைமையிலும் இரு அணிகளாக பிரிந்து நிற்கின்றனர். இந்த உட்கட்சி பூசல் கட்சியின் மாம்பழம் சின்னம், கட்சி தலைமை மற்றும் நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை உள்ளடக்கியுள்ளது. ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து உச்சநீதிமன்றம், சென்னை உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட 3 நீதிமன்றங்களிலும் மாறி மாறி வழக்கு தொடுத்து வந்தாலும் பெரும்பாலான உத்தரவுகள் அன்புமணி தரப்புக்கு சாதகமாகவே வந்துள்ளன. இது ராமதாஸ் தரப்புக்கு தொடர் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தற்போதும் நீதிமன்றங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அன்புமணி தலைமையிலான பாமக அணி அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அன்புமணி தரப்பு 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ராமதாஸ் தரப்பு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார். இந்த கூட்டணி இருவர் சார்ந்திருக்கும் சமூக வாக்குகளை பிரிக்கும் வகையில் மகன் அன்புமணி அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சவாலாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் சேலம் பள்ளப்பட்டியில் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடும் எம்எல்ஏ அருளை ஆதரித்து ராமதாஸ் 12ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தை முடித்த சிறிது நேரத்திலேயே மேடையிலிருந்து இறங்க முயன்ற போது ராமதாசுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த நிர்வாகிகள் அவரை குண்டு கட்டாக தூக்கி சேலம் காந்தி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராமதாஸ் பிரச்சாரத்தின் போது சற்று அமைதியாகவும் சில நேரங்களில் கோபத்துடனும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் ராமதாஸ் தரப்பு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உட்கட்சி பூசல் மற்றும் இரு அணிகளின் தனித்தனி கூட்டணிகள் 2026 தேர்தலில் ஒன்றுபட்ட பாமக வாக்குகளில் பிரிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 12ஆம் தேதி மாலை நேரத்தில் தைலாபுரத்திற்கு சென்ற அன்புமணி தாயுடன் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு விருத்தாச்சலம் பிரச்சாரத்திற்கு சென்றார். அதன் பிறகு தனது தந்தை மயக்கமடைந்தது விருத்தாச்சலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அன்புமணிக்கு தெரிய வர அருகிலிருந்த நிர்வாகியிடம் ஐயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இவனுகளை நான் சும்மா விடமாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது இரு தரப்பினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு அதாவதுன்னா சும்மா விட மாட்டேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.